டெலிஷியஸான தயிர் சேமியா நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டுட்டு உளுந்தும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது வணங்கட்டும். வணங்கின உடனே நம்ம புதினா இலைகளை கழுவி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் தயிர், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் சேமியாவை நம்ம வேக வச்சிட்ருக்கோம், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்து நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கருப்பு திராட்சை, முந்திரி, பாதாம் மாதிரி தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எது இருக்கோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் மேங்கோவும் ப்ரோமோகிரானட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லான போட்டு இறக்கணுன்னு நம்ம தயிர் சேமியா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.